Hi friends, today நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம்னா SQL select query. Actually select queryங்கிறது நம்ம டேபிள்ல வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டோம். அந்த இன்சர்ட் பண்ண வேல்யூஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா select ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள்ல இருக்க வேல்யூ வந்து ஃபெட்ச் பண்ணி நம்மளால ஷோ பண்ணி காமிக்க முடியும். என்னென்ன வேல்யூஸ்லாம் இன்சர்ட் ஆயிருக்குன்றதை பார்க்க முடியும். இதுல டூ டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் select column 1, column 2, column 3 from table name. இது ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு ஏஜி அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் சேலரி இருக்குன்னா அதில் எனக்கு பர்டிகுலராக நேம் மட்டும் வேணும், அவங்களோட சேலரி மட்டும் வேணும்னா அந்த எந்த காலம்ன்றதை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். செலக்ட் நேமு சேலரி ஃப்ரம் டேபிள் நேம், கஸ்டமர்ன்றது என்னோட டேபிள் நேம்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னா எல்லா ஃபீல்ட்ஸுமே பார்க்கணும், செலக்ட் ஸ்டார்னு கொடுத்தா நம்ம என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்கோமோ காலம்ஸில் எல்லா டேட்டாஸுமே ஷோ ஆகும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். செலக்ட் இது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ட் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி நம்ம டேரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அலையஸ் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலம் நேம் வந்து நேம் இருக்குது அப்படின்னா அது வந்து நான் நேம்னு ஸ்பெசிஃபை பண்ணாமல் இன்னும் சிம்பிளாக எனக்கு ஷோ ஆகணும். ஒரு பெரிய கொரியா எழுதுறீங்கன்னும் போது ஒரு இடத்துலையும் நான் எம்ப்ளாயி நேம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணாமல் சிம்பிளாக ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா அப்போ எங்கெல்லாம் எம்ப்ளாயி நேம் வருதோ அந்த இடத்துல ஏன்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் காலம் நேம் ஆஸ் என்ன நேம் நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படி கொடுத்தோன்னா எனக்கு அவுட்புட் ஷோ ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பற்றி ஏன்ட்டு அது கீழே அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ராக்டிக்கல் எப்படி இருக்குதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்க டேபிள். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ன்றதான் என்னோட டேபிள் நேம். நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மொத்த வேல்யூமே எனக்கு வந்து ஷோ ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பர்டிகுலராக எனக்கு வந்து நேம் மட்டும் ஷோ ஆகணும். நேமு சேலரினா செலக்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் கஸ்டமர். ஸோ இப்படி கொடுத்தோன்னா எனக்கு அந்த 4 ஃபீல்டுமே ஷோ ஆகாமல் நேம் ஏஜ் டிபார்ட்மெண்ட் சேலரி ஷோ ஆகாமல் நேம் சேலரி மட்டும் இதுலேருந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன ஃபீல்டு மட்டும் வேணும், என்னென்ன காலம் மட்டும் ஷோ ஆகணுன்றதை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நேம் சேலரி ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் அந்த ஃபீல்டு மட்டும் எனக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னால் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் இதில் பண்ணலான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் 1 ஸ்டார் 8 இது செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூ இல்லை அடிஷன் பண்ணணுமா? ஸோ 9. ஸோ பாருங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாமே வரும் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இந்த 4 வேல்யூஸுமே வர மாதிரி பார்த்தோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னா என்னோட எல்லா டேபிளுமே ஷோ ஆகும். நேம் சேலரினா எனக்கான நேமு சேலரி மட்டும் ஷோ ஆகும். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் என்னால் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அலையாஸ் அப்படின்னா இப்போ நேம்ன்றதுக்கு பதில் நான் ஏ கொடுக்குறேன் அப்படின்னா செலக்ட் நேம் ஆஸ் ஏ ஃப்ரம் கஸ்டமர் அப்படி நம்ம கொடுக்குறோன்னா அந்த நேமுக்கு பதில் என்ன எடுத்துக்கோன்னா ஏ அப்படின்றத நமக்கு ஷோ ஆகும். சரி செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் இப்போ நான் என்ன நேம் மட்டும் ஷோ பண்ண சொல்லியிருக்கேன், அதில் ஏ நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நேம்னு வராமல் இங்கே நேமுக்கு பதில் என்னன்னா ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் ஆகும். அது கீழே அந்த ஃபீல்டு எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டிய இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த கொரிஸ் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. தேங்க்யூ.